போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமாக நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நிறைய பேர் வந்து நமக்கு கால்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். சார், ரீசெண்டா எந்த நோட்டிபிகேஷனும் வரல, டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல நமக்கு எந்த விதமான நோட்டிபிகேஷனும் வரல. பிளானர் படி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அந்த பிளானர்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இப்ப மார்ச் மாசம் முடிஞ்சிருச்சு. மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள நமக்கு 8 நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். பிளானர்ல நிறைய வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. கடைசியா வந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். அதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நாளைக்குள்ள அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா மறக்காம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா நமக்கு மார்ச் 5 தான் ஓபன் ஆச்சு. அதே போல லாஸ்ட் டேட் நாளைக்கு. சோ அந்த எக்ஸாம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில எக்ஸாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட்லயும் அதே போல மார்ச் மாதங்கள்லயும் நமக்கு வந்திருக்கணும். இப்ப ஏப்ரலுக்கே நம்ம வந்துட்டோம். ஏப்ரல் முதல் வாரத்துல இருக்கும். சோ ஏப்ரல்லயும் சில எக்ஸாம்ஸ் வரதா நமக்கு பிளானர்ல கொடுத்திருந்தாங்க. இப்ப பிளானர்ல சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, 5, 6, 7, 8 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்றேன், அதையுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல பிளானர் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. 1 5ஆவதா கொடுக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம், சரிங்களா? அது வந்து பிப்ரவரியோட கடைசியில் நமக்கு வந்திருக்கணும். பட் மார்ச்லயாவது கொடுத்துருக்கலாம், மார்ச்லயும் வரல. அடுத்து வெட்டினரி அசிஸ்டன்ட் எக்ஸாம், இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு மார்ச் முதல் வாரத்துல இல்ல 2வது வாரத்துல இல்ல மார்ச்சுக்குள்ள வந்திருக்கணும். ஏன்னா மார்ச் வரையும் நம்ம லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல, சரிங்களா? அடுத்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா எபிகிராபிஸ்ட், கல்வெட்டு துறையில ஜூனியர் லெவல் போஸ்டுக்கான ஒரு எக்ஸாம், அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்திருக்கணும். அந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரல. அடுத்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஃபிஷர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் போஸ்டுக்கான ஒரு எக்ஸாம், சரிங்களா? சோ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் மார்ச் எண்டுக்குள்ள நமக்கு வரல. இப்ப மார்ச்ல எந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷனே வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீரியல் நம்பர் 5, 6, 7, 8 இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வரவே இல்லை. அப்ப நான் எக்ஸாம் படிக்க வேண்டாமா, இல்ல குரூப் 2 லேட் ஆகுமா, இல்ல எப்ப வரும், இந்த மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க. சோ நான் டீடைலா சொல்லிட்டேன், இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரல. அதனால நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இல்ல டிலே பண்ணிக்கிறேன். 4 மணி நேரம் படிக்க வேண்டியதை ஒரு 2 மணி நேரமா குறைச்சிக்கிறேன், இல்ல 6 மணி நேரம் படிக்க வேண்டியதை ஒரு 2 மணி நேரமா குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி குறைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடுறீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது, இப்ப வந்து லாக்டவுன் போடுறாங்க, இல்ல எலெக்ஷன் நடக்குது, இதனால டிலே ஆகும், இந்த மாதிரியான மைண்ட் செட் எல்லாம் போக வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் அதிகமாகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நிறைய ரிவிஷன் பண்ணணும், இன்னும் நம்மள ஸ்ட்ராங் ஆகிக்கணும், சரிங்களா? நம்ம ப்ரிப்பரேஷன் லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ ஒவ்வொருத்தருக்கும் டைம் அதிகமா கிடைக்கும் போது அவங்க ப்ரிப்பரேஷனை ரொம்ப அதிகப்படுத்தி தான் பார்ப்பாங்க. நீங்களுமே அந்த ஒரு நோக்கத்துல படிங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிச்சாலும் சரி, ஜிஎஸ் மேக்ஸ்லாம் நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 8லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்லாம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க குரூப் 2க்கும் படிக்கிறீங்க, குரூப் 4க்கும் படிக்கிறீங்க. சார், நான் குரூப் 4க்கு மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் படிச்சு முடிங்க, சரிங்களா? நமக்கு எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் குரூப் 2 வந்து மேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் டிலே ஆகுது. ஒருவேளை மேல குரூப் 2 நோட்டிபிகேஷன் வராம போயிடுமா, இல்ல ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் லேட் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதிகபட்சமா 1 மாசம் லேட் ஆகட்டுமே, எப்படி இருந்தாலும் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரும்ல. ஏன்னா லாஸ்ட் 1 இயரே வந்து லேட் நமக்கு, சரிங்களா? ஒரு வருஷம் எக்ஸாமே நடக்கல. அப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய காலகட்டம். 1 இயர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல எக்ஸாம் வந்திருந்தா எக்ஸாம் எழுதி முடிச்சு நேரம் ஜாபுக்கு போயிருப்பாங்க, அட்லீஸ்ட் மெயின்ஸ்க்காவது படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப பிரிலிம்ஸே இன்னும் எழுதி முடிக்கல, சரிங்களா? பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் மெயின்ஸ் போகணும். சோ நிறைய வந்து நமக்கு டைம் தேவைப்படுது. நமக்கு டிலே ஆக ஆக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிங்க, டீமோட சேர்ந்து படிங்க, எங்கேயாவது கேங்கா சேர்ந்து படிச்சு இன்னும் நிறைய விவாதங்கள் கொண்டு வாங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, இப்ப 2020 லேட்டஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா லைவ்ல. சோ அதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எந்த லெவல்ல அதுல இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நீங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் வரலையே, நான் வந்து படிக்கவா சார், இல்ல படிக்காம அப்படியே விட்டுருவா சார் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் போகாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருப்பீங்க. ஒரு 80% படிச்சு முடிச்ச நீங்க பின்னோக்கி போயிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய லைஃப். நீங்க யோசிங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்றதை நீங்க டிசைட் பண்ணிட்டு படிங்க, சரிங்களா? எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எப்படி இருந்தாலும் வரும். அது மேல வந்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு மே முதல் வாரத்திலேயே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அடிச்சு பிடிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, ஏன்னா போட்டி நிறைய இருக்கு, சரிங்களா? நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் இருக்கு, சரிங்களா? என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், உங்களுக்கு லெசன் வைஸ் எல்லாமே டீடைலா கொடுத்துட்டோம், புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். சோ படிக்கிறது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கு. படிக்கிறத மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வெற்றி பெற முடியும், சரிங்களா? சோ இதை கவனமா பாத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த சந்தேகம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால இந்த வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு பிளானர் கூட நான் ஷோ பண்ணிடுறேன், சரிங்களா? கடைசியா அந்த நோட்டிபிகேஷன் செக் பண்ணி பாருங்க. அதே போல பிளானர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க.
அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் என்னென்ன இருக்கு, ஏப்ரல் மேல என்னென்ன எக்ஸாம்லாம் வரதா சொல்லியிருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. இல்ல நீங்க ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் கூட நீங்க போக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா, குரூப் 2 குரூப் 2 மட்டும் இல்லாம நான் குறிப்பிட்ட இந்த எக்ஸாம் போக்கஸ் பண்றேன் சார் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த எக்ஸாம் கூட போக்கஸ் பண்ணலாம். இல்ல குரூப் 4னா குரூப் 4 போக்கஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் எல்லா வீடியோக்குள்ளயும் சொல்றதான், படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சரிங்களா, கல்வி மட்டும் தான் கடைசி வரையும் உங்களை காப்பாத்தும். சோ கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு படிச்சுக்கலாம், இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு படிச்சுக்கலாம், இல்ல 2 வாரம் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் படிக்கும்போது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல நான் அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம் சார் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. சரிங்களா, சோ டைம் நம்மளே வேஸ்ட் பண்றதுக்கு நம்மளே இடம் கொடுக்க வேண்டாம். சரிங்களா, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புக்ஸ் வாங்காதவங்க TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 8 குரூப் 4 எக்ஸாமுக்கு புத்தகம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா புத்தகம் வாங்கிக்கோங்க. சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க அதிகமா டீமோட ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா உங்களுக்கு யூடியூப்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லைவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நன்றியுடன் அதிகமான கட்டளை தரும் ஆற்றலும். நன்றி, வணக்கம்.